ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் இலக்கியம் அதில் 50 கொஸ்டின் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இதையும் 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூல் ஆசிரியர் அப்படி படிக்கலாம். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன், ராவண காவியம் புலவர் குழந்தை, குடும்ப விளக்கு பாரதிதாசன், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், திருச்சிற்றம்பல கோவை மாணிக்க வாசகர், பாண்டியன் பரிசு பாரதிதாசன், திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, குறிஞ்சித்திட்டு பாரதிதாசன், பாஞ்சாலி சபதம் பாரதியார், மண் குடிசை மு வரதராசனார், குயில் பாட்டு பாரதியார், அகல் விளக்கு மு வரதராசனார், சீட்டுக்கவி பாரதியார், கல்லோ ஓவியமோ மு வரதராசனார், பெண்ணின் பெருமை திருவி கல்யாணசுந்தரம் திருவிக்கா, ஊரும் பேரும் ராபி சேதுப்பிள்ளை, குரட்டை ஒளி மு வரதராசனார், தேம்பாவணி வீரமாமுனிவர், பரமார்ந்த குறுகதை வீரமாமுனிவர், சேரமான் காதலி கண்ணதாசன், ஆசிய ஜோதி கவிமணி, மாங்கனி கண்ணதாசன். அடுத்ததா சித்திரப்பாவை அகிலன், எழிலோவியம் வாணிதாசன், குறிஞ்சி மலர் நா பார்த்தசாரதி, வேங்கையின் மைந்தன் அகிலன். அடுத்த கொஸ்டின், பாவை விளக்கு எழுதியவர் அகிலன், ஓர் இரவு எழுதியவர் அறிஞர் அண்ணா, தேன்மழை கவிஞர் சுரதா, கண்ணீர் பூக்கள் மு மேத்தா, வேலைக்காரி என்ற நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின், கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து. அடுத்த கொஸ்டின், அகல்யை எழுதியவர் புதுமைப்பித்தன், அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன், பொன்னியின் செல்வம் கல்கி, தொல்காப்பிய பூங்கா எழுதியவர் கருணாநிதி, சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் ஜெயகாந்தன், பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, கடல்புறா சாண்டில்யன், மணிப்பல்லவம் நா பார்த்தசாரதி, சிவகாமியின் சபதம் கல்கி. இதே கொஸ்டினை வேற மாதிரி கேட்பாங்க. சிவகாமியின் சரிதம் எழுதியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. அதனால ஞாபகம் வச்சுங்க, சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் எழுதினார் இல்லையா, அந்த சுந்தரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் யார்? ராஜாஜி, வியாசர் விருந்து ராஜாஜி ராமாயணத்தை என்ன பெயரில் எழுதினார்? சக்கரவர்த்தி திருமகன். ராஜாஜி மகாபாரதத்தை என்ன பெயரில் எழுதினார்? வியாசர் விருந்து. குறளோவியம் எழுதியவர் கருணாநிதி. விருத்தப்பாவில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கம்பர். கடைசி கொஸ்டின், மனநூல் என்று அழைக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. இந்த காணொலி பதிவில் 50 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 50 கொஸ்டினுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.